ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு தாங்க. கொஞ்சமாக புது பாத்திரம் வாங்கியிருக்கேன், அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடி பிடிக்காமல் தம்முக்கு விட்டு பார்க்கணும். கேஸ் அடுப்புலேயே பாத்திரம் வச்சு நல்லா ஹீட்டானோன்னு தேவையான அளவு ஆயில் விட்டுருக்குறேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை நல்லா தாளிக்கிற ஐட்டம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா எண்ணெயிலே போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா எண்ணெயில் வணங்கணும் வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா பச்சை வடை போகணும். தக்காளி 2 அரைச்சிருக்கிறேன். 2 முழுசாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பீஸாக. இது தேவையான அளவு உப்பு போட்டு அப்போலாம் நல்லா வணங்கும். ஒரு 3 பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வணங்கி வரணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச பட்டை, கிராம்பு, பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வணங்கிக்கணும். நல்லா வணங்குவாங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலாவில். அப்போ தான் அந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட் இருக்கும். பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த கலர் பொடியும் சேர்த்தலை. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அரிசியை கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா மூடி விட்டு சாப்பாடு வேகட்டும். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியும் சாப்பாடும் கொஞ்சமாக இருக்கும்போது வெந்து வரணும். அப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு தம்முக்கு விட்டுருங்க. சாப்பாடு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடும். சாப்பாடு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாகவும் உதிரியாகவும் இருக்குது. கொஞ்சமாக அடி பிடிக்கவும் இல்லை. சாப்பாடு நல்லா செம்ம லுக்காகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு சைடிஷ் ஆனியன் ரைத்தாவும் பீஃப் கிரேவியும் வச்சுருக்கிறேன். சூப்பரான ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தாங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.